சிவபெருமானுக்கு முன்னாலே அடைத்து வைத்த ஆணரும்பும் பெண்ணரும்பும் தின்னு மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாமல் வைத்திருக்கு. உண்ணு மட்டும் உன்னிருக்கு உண்ண முடியாமல் வைத்திருந்த எறும்பு ஆணரும்பும் பெண்ணரும்பும் ஓர் எறும்பா இருந்தது. ஓர் 1000 எறும்பாகவே உருவெடுத்து நிக்கி. என்ன ரூபா கொண்டு வரலையா? எனக்கு நீ ரூபா தர சில்லறை இல்லைன்னு உன் செய்யற கலத்தி கொடுக்கியோ? நான் உனக்கு மதிப்பா தந்திருக்கேன். கடையில வாங்கினார் 350 ரூபா. என்னது அத முக்கி 3 மாசம் ஆகுது. இவர் கழுத்துல போட்ட செய்து எனக்கு தாராரா. நீ அவசரத்துக்கு வச்சுக்கணும் சொன்னேன். நீ உன் செய்யற நீயே வச்சுக்க. இத அடவைக்க போனோம்னா ஜெயிலுக்குள்ள போறது யாரு? 6 மாசம் உள்ளதான் இருக்கணும். வேண்டாமோ? வேண்டாம் வேண்டாம். நானே போட்டுக்கிறேன் போ. சரி. நீ குளிச்சே 3 மாசம் ஆகுதே. இத வேற கழுத்துல போட்டிருந்தனா என்னமா மனக்கும்? எதுக்கு கழட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? எதுக்கு? கழுத்தெல்லாம் அரிக்கி. கரெக்ட். அதனாலதான் கழட்டி வச்சிருக்கேன். அது சின்னையானா அரிக்கி தான் செய்யும். சரிதானே? சரி. நல்ல தங்கத்துல 916ல போட்டனா நல்லா இருக்கும். அப்ப நீ வாங்கி தாயே. நான் வாங்கி தரேன். நீ 10 நாளைக்கு என்கிட்ட சம்பளம் வாங்காம வீட்டுக்கு போ. வாங்கி நீ உண்டானதையுமே வருஷத்துக்கு உண்டானதையுமே நமக்கு குறைச்சியா? அதானே? சரி இருக்கட்டும். அப்படி இருப்பதனால பார்வதி சிறிய சிமுனாகப்பட்டதை திறந்து சிவபெருமானுக்கு முன்னாலே காட்ட ஒரு எறும்பு தின்னு மட்டும் தின்னுட்டு மிச்சம் தலைக்கு வச்சு படுத்திருக்கு. ஒரு எறும்பு ரெட்னகால் போட்டு கட்டப்பீடிய வாயில வச்சு அது வேற இருக்கோ? வேறவே. அதோடையும் இல்ல, சார சாரையா எறும்புகள் கூட்டமா போகும். அப்போ சீனி மூட சிந்தி கிடக்கும். அப்ப ஒரு எறும்பு சொல்லுமா, என்ன ஏட்டி அங்க சீனி மூட உழைச்சி போட்டிருக்காங்க, போய் அள்ளிட்டு வா, அடமலைக்கு நம்ம அள்ளி வச்சுக்கிடுவோம். எறும்பு கூட அப்படி சேர்த்து வைக்குமா? சேமிச்சிருக்கு. ஆமா சேமிச்சு வச்சு நானும் சொன்னோம்னே நீரி கேட்க வரும். எறும்பு பேசுமா ஐயா? அவ பேசுமில்ல, அது பாசல அது பேசும். பேசுமோ? அப்படி ஆணரும்பும் பெண்ணரும்புமாகப்பட்டது ஆண்டவனார் முன்னாலே இப்படி தின்னு மட்டும் தின்னு மிச்சம் தலைக்கு வச்சு படுத்திருக்க. ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைக்கு அறைக்குள்ள இருந்தா அறநெறிய மாயமில்லை, சிவனுக்குள்ள இருந்தா சிவனறிய மாயமில்லை, கல்லுக்குள்ள இருந்தால் நான் கடவுளறிய மாயமில்லை. அறைக்குள் இருந்தாலும் அறநெறியாத மாயமில்லை, சிவனுக்குள் இருந்தாலும் சிவனறியாத மாயமில்லை. அம்மா, நான் எத்தனை சொல்லியும் என் வார்த்தையை மதிக்காம என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமையே பரிசோதனை செய்து விட்டாய். கட்டிய கணவனை பரிசோதித்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது. ஆண்டவா பரம்பொருளே, உங்களுடைய மகிமை என்னவென்று தெரியாமல் உமையவள் நான் பாவத்தை செய்து விட்டேன். சிறியால் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுப்பதும் கடமை அல்லவா? பார்வதியினால் செய்த குற்றத்தை பகவானை எனக்கு மன்னித்தருள வேண்டும். பார்வதி, தெரியாமல் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு உண்டே தவிர தெரிந்தே செய்த பாவத்துக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது.
கிடையாது அப்படின்னு ஆண்டவன் சொல்ல, அப்ப இந்த பார்வதி பார்த்தா, ஆண்டவா உங்களுக்கு செய்த பாவங்களை நான் தீர்க்கணுமானா நான் எப்படி தீர்ப்பேன்? பார்வதி, கட்டிய கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு தீரவே தீராது, கண்டிப்பாகவே நீ செய்த பாவத்தை எனக்கு தீர்த்தாக வேணும் என்று சொல்ல, அப்படியானா நான் கொண்டவனை வரிச்ச செய்த வரிச்ச கொண்டவனை வரிச்ச செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு என் குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். ஆளரை தான் வரிச்ச செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும். நாம் அடியில் வைத்து விளையாட மலை ஒண்ணு எனக்கு வேணும். கொஞ்சி நானும் விளையாட நான் விளையாட குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். சாமி குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். சாமியாளனை வரித்த செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேணும். ஆண்டவா பரம்பொருளே, கொண்டவனை பரீட்சை செய்த கொடிய பாவங்களை தீர்ப்பதற்கு கண்டிப்பாகவே எனக்கு குழந்தை வரம் வேண்டும் இறைவா. புருஷனை பரீட்சை செய்த பொல்லா பாவத்தை தீர்ப்பதற்கு கண்டிப்பாகவே எனக்கு ஒரு பிள்ளை வரம் ஒண்ணு வேண்டும். பார்வதி ஏன் அப்படி ஒரு பிள்ளை வரம் கேட்டான்னா, பூலகத்திலே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னா ஐயா சொல்லுவாரு கோவத்துல, வெட்டிடுவேன் குத்திடுவேன் உன்னை வல்லைய கம்பால தூக்கிடுவேன் பாரு. இந்த அம்மா சொல்லுவா, ஏலே குடியார மட்ட உன்னை இதுவரைக்கும் நான் கொல்லாம உயிரோட வச்சிருக்கோம்னா நீ ஏன் நினைக்க? என்னையே வெட்டிடுவேன் குத்திடுவேன் முங்கிய தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டா உனக்கு தெரியுமாடா? சாப்பாட்டுல இல்லன்னா உனக்கு விஷத்தை வச்சா உனக்கு தெரியுமா? அப்பமும் உன்னை ஏன் நான் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா? நாளை புண்ணந்தா நிக்கி பாரு இந்த ரெண்டு பிள்ளைங்க, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் நாளைக்கு அப்பம் இல்லாத பிள்ளை யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு தாண்டா உன்னை உயிரோட வச்சிருக்கேன்னு இந்த அம்மா சொல்லுவா. அப்ப அந்த ஐயா சொல்லுவாரு, உன்னையும் நான் ஏன் பேச்சோட நிப்பாட்டி இருக்கமுன்னா அம்மா இல்லாத பிள்ளைன்னு யாரும் சொல்லக்கூடாது பாத்தியா, அதனால தாண்டி உன்னையவே நான் உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவ சொல்லுதா ஒரு அடிதான் லேசா அடிச்சேன். அவ சொல்லுதா என்ன ஓயாம நீ அடிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொன்றுவேன். அப்படி கொன்னுட்டோம்னா நீ செத்துட்டா அந்த 3 எனக்கு கிடைக்காம போயிருமா அப்படின்னா. என்ன பேங்க்ல பணமா போட்டு வச்சிருக்க 3 லட்சம்? அது 3 லட்சம் போட்டு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அது நான் செத்தாத்தான் கிடைக்கும். அது நடக்காது. அது இல்ல இந்த பூ போட்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இல்லாம போயிருமா. வைத்தியாரி வீட்டுக்காரி அவ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படி. அதெல்லாம் அந்த காலம். என் புருஷன் இருந்தா தான் பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும்னு யார் சொன்னா? புருஷன் கதியா இருந்தா தானே பூ போட்டு வச்சு மினிக்கிட்டு அலைய முடியும். நீங்க இருக்கை வேண்டாம் நாங்க முணுக்கை வேண்டாம். அந்த காலத்திலேயே சொன்னாங்க, கணவன் இல்லைன்னு சொன்னா பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, வளையல் அணிய கூடாது, ஆபரணமே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. பெண்ணா பிறந்தவர்கள் தான் பிறந்த நாளில் இருந்து தாயும் தகப்பனும் தன் பிள்ளைக்காகவே பூ வைத்து பொட்டு வைத்து குங்குமம் வைத்து பிள்ளைய அலங்காரம் பண்ணி வளையல் போட்டு கொலுசு போட்டு செயினும் போட்டு எவ்வளவு அலங்காரம் பண்ணி பிள்ளை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க. நீங்க வந்ததுக்கு பிறகு போட்டுன்னு நான் சொல்லலாம். தாய் வீட்டு சீதனமா பெண்கள் எல்லாம் கொண்டு வந்தது. ஆனா இன்னைக்கு உலகமே அப்படி ஒரு தவறாக சொல்லி வச்சிருக்கு. மனிதன் பெண்களுக்கு வந்து 4 பொட்டு வச்சாங்க. அப்படியா? அந்த காலத்துல. சரி ஐயா. எப்படி வச்சாங்க? எப்படி எங்க வச்சாங்க? கீழ இருந்து மேல மரம் வச்சாங்களா? தெரியல. எப்படி வச்சாங்களா? தெரியல. அப்ப நீங்க கேட்கலாம். கேட்கணும். 4 பொட்டுன்னா
வயசுக்கு வந்து ஒரு பொட்டு வச்சு ஒரு பெண்ணு இருக்கான்னா பண்ணி வச்சுட்டு தான் பேசுறோம். நெத்தியில மட்டும் பொட்டு வச்சான்னா அவ கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கான்னு அர்த்தம். சரி. வயசு பொண்ணு. அதே பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் இந்த தாளக்கார மாதிரி மாப்பிள்ளை அவருக்கு முடியே இல்லையே எவ்வளவு கெட்டுவாடா அப்படி பேசனா அப்படி ஒரு மாப்பிளைய பார்த்து சரி கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னா என்னய்யா அந்த பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு பொட்டு வைப்பா. சரிதானே? மாப்பிள்ளை நெத்திரியா வைப்பா கிடையாது. அவர் கெட்டு வர திருமாங்கல்யம். ஆமா. அந்த திருமாங்கல்யத்துல பொட்டு வைப்பா. சரி. கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் என் புருஷன் கலையா இருப்பாரு அப்படின்னு இங்க ஒரு பொட்டு வைப்பா. ஆமா. மூணாவது பொட்டு என்ன பொட்டு? என்ன பொட்டு? அதுதான் பிள்ளை பொட்டு. அப்படியா? ஆமா. அந்த மாப்பிள்ளை கட்டி கொடுத்து சரி அந்த பொண்ணு முழுகாம இருந்தான்னா ஆமா இந்த பொங்கி போட்டு கூட்டு போவாங்கல்ல ஆமாய்யா அன்னைக்கு ஒரு பொட்டு வைப்பாங்க அந்த பொம்பளைக்கு பொண்ணுக்கு. சரி. எங்க வைப்பாங்க? அது நெத்தியில வைப்பாங்க. நெத்தியில வைக்க மாட்டாங்க. உச்சியில வைப்பாங்க. உச்சியில வைப்பாங்க. சரி. அது பிள்ளை பொட்டு. நாலாவது பொட்டு வந்து என்ன சம்பந்தம் கலக்கும் போது ஆமாய்யா தொண்டை பக்கத்துல பொட்டு வைப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி. ஆக 4 பொட்டு இந்த பெண்களுக்கு உண்டு. ஆமா ஆமா. எந்த பொட்டு இருந்தாலும் அதாவது என்ன தாலி இல்ல பெண்ணு வந்து ஆமா கூரை இல்ல வீட்டுக்கு சமமா ஜமம். தாத்தா இப்ப தானே சொன்னேன் நீ சொன்னக்கூடிய கதையெல்லாம் அப்போ அதெல்லாம் மலையேறி போச்சு. சரி. இப்போ பெண்கள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் படித்து பெரிய ஆளாகி ஏரோப்ளேன் வரைக்கும் ஓட்டுத அளவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. பிறகு ஒத்த பொட்ட பிள்ளைய ஒத்த ஆம்பளை பிள்ளைய வச்சு அவ உழைச்சு அவ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க ஏரோப்ளேன் ஓட்டினேன்னு வைங்க மாறி போயிரும். அதானே எங்கிட்ட போயிரும். ஆம்பளை ஓட்டினா தான் பிளேன் மாதிரி இருக்கும். ஆம்பளை ஓட்டினா தான் ஓடும்னா அதை நீங்க வச்சிருக்கக்கூடிய கட்டு அப்படி என்ன தெரிந்தாலும் சிங்கம் தானே. சிங்கம் தான். ஆம்பளை நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மனைவிக்கு வந்து நம்ம தான் உழைச்சு போட்டு நம்ம இல்லாம இல்லன்னு நீங்க நினைக்கீங்க. நம்ம தயவுல தான் வாழ்ந்துக்கிட்டா நம்ம நினைக்கும். சரி. அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் இந்த பார்வதா தேவி ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவை தீர்க்கணுமானா இரு பேர்களுடைய சண்டையை தீர்க்கணுமானா பிள்ளையை கண்டா மறுவாழ்வு தொடங்குவார்கள். நம்ம பிள்ளை இருக்க அதுக்காக நம்ம வாழணுமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதனாலதான் ஆதிபரா சக்தியாகப்பட்ட பார்வதி ஆண்டவனே பகவானே பகவானே அந்த 2 பிள்ளையுமே உன்னையும் மதிக்கவில்லை என்னையும் மதிக்கவில்லை. மூத்த மகன் தாயின் குணத்தை மாறி தலைமகன் மண்ணும் கேட்டு உலகத்திலே சந்தியாகவே போய் அமர்ந்திருக்கிறார். இளையவன் வடி வேலவனை இன்பமோடு உனக்கு தந்தேன். அந்த பிள்ளையாவது உன் பக்கத்துல இருக்கானா? உன் பேச்ச கேட்டானா? வள்ளி மேலே ஆசை கொண்டு பழனியிலே போய் அமர்ந்தான். புறத்தி மேலே ஆசை கொண்டு குண்டுதோறும் போய் அமர்ந்தான் பார்வதி. மூன்றாவது பிள்ளையை கண்ணை உனக்கு நான் கொடுத்தேனையானா அவன் உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான், உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான் பார்வதி. 2 பேரையும் மதிக்க மாட்டான். மூணாவது பிள்ளை
கேட்க மாட்டான் மாயானம் போவாவே மாண்டவனந்தும்பா தில்லைவனம் போவாவே செத்த வினங்களை தின்பான் பார்வதி அப்பேர்வட்ட புள்ள நமக்கு வேணுமா ஆண்டவா என்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உதவினாலும் உதகாவிட்டாலும் என் உக்கரைக்கு ஓர் பிள்ளை வேணும் என்று பார்வதி பிள்ளை வரந்தா வேணும்ங்கிறார் பகவான் பிள்ளை வரம் கொடுத்தா பின்னால் நமக்கு விளைஞ்சல் வந்து சேரும் என்றார் இரு பேர்களுக்குமே கையிலே தர்க்கங்கள் நடக்கும் போது அந்த வேலையிலே கையிலைக்கு யார் வருகிறார் இதோ நாமலை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே பொறுமையிலே சிறந்தவள் அம்மா பூமாதேவி கைலாசத்துக்கு வந்தார் அம்மா பூமாதேவி ஆண்டவனை காண வந்த விவரத்தை சொல்ல வேணும் என்று இறைவன் கேட்க ஆண்டவா பரம்பொருளே உலகம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே லாபம்னு ஒண்ணு இருந்தா நஷ்டம்னு ஒண்ணு இருக்கு கண்டிப்பா தெய்வம்னு ஒண்ணு இருந்தா தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா அந்த காலம் சாவே இல்லாம வாழ்ந்தாங்களாம் அந்த காலத்துல சாவே இல்லாமன்னா 100 வருடம் 200 வருடம் 300 வருடம் 400 வருடம் ஆண்ட அனுபவித்த ஆவி அடங்கி ஒடுங்கி தூண் குறுகி குறுக்கெல்லாம் உள்முளைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோளுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வாங்கும் வீடு போங்கும் கட்ட உனக்கு எனக்குன்னு அடிவிடியா நிக்கும் அப்படி அந்த உடம்பு குறுகி குறுகி 6 மாத பிள்ளை மாதிரி இருக்குமா 1900 ஒண்ணுமில்லாத வருஷத்துல அப்ப 6 மாத பிள்ளை மாதிரி அந்த உடம்பாகப்பட்டது குறுகி போச்சுன்னா கண்ணு மட்டும்தான் முழித்து கொண்டிருக்கும் அன்ன ஆகாரம் எதுவுமே கிடையாது ஒரு மர பொம்மை மாதிரி இருக்கும் ஆமா அதுக்கு தான் அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு மாடாக்குழி போட்டு கட்டுவாங்களாம் எதுக்கு இந்த பெரியவர்களை உள்ள தூக்கி வைப்பாங்க வெளியே தூக்கி வைப்பாங்க அவங்க வைக்கிறதுக்கு தான் அந்த மாடாக்குழியா அப்ப இந்த பூமாதேவி கையிலே கடவுளார் இடத்துல உயிராகப்பட்டது பூமியிலே பிறந்து பிறந்து வளர்ந்து வளர்ந்து இருக்க என்னால உயிர் சுமைகளையே தாங்க முடியவில்லை ஆண்டவா கொஞ்சம் நீங்க எனக்கு உயிர் சுமையை குறைச்சு தாங்க அப்படின்னா அப்பந்தான் இறைவனாகிய பகவான் சொன்னார் நானே உனக்கு உயிர் சுமைகளை குறைத்து தருகிறேன் பூமாதேவி என்று வள்ளுவரை வரவழைத்த ஆண்டவன் ஐயா வள்ளுவரே பூமாதேவிக்காகவே பூலோகத்திலே சென்று பறை ஓசை அடிக்க வேணும் ஐயா பூலோகம் போகணுமே பூலோகம் போகணுமே பறை ஓசை அடிக்கணுமே பூவிருக்க பிஞ்சிருக்க வாயிருக்க கனி இருக்க கனியில கனிந்தக்க பழக்குதிர வேணும் என்று பறை ஓசை அடிக்க வேணும் பகவானும் சொன்ன போது வள்ளுவர் ஏது சொல்லுவார் அதுக்குள்ள அங்க யார் வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். நாரத மகாமுனிவர் வந்த உடனே இந்த வள்ளுவருக்கு கோவம் வந்தா தான் பறை ஓசையை நல்லா ஓங்கி அடிப்பாரு. இப்ப அடிக்க அடியில கோவம் வந்தா தான் இவர் நல்ல
நல்லா ஓங்கி அடிப்பாரு. ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா என்னையா செய்யணும்? செவுட்ல ஒரு இழுப்பு இழுக்கணும். செவுட்ல எடுத்துட்டு ஓடனா விட்டுருவாங்களா? என்னைவாங்க உன்னை பிடிச்சு உன் தோலை உரிச்சிருவாங்க. கோதிங்கால மிதிச்சு குப்பரை தள்ளிடுவாங்க. சரி, செவுட்ல அடிச்சுட்டு ஓடனா கூட இப்போ உள்ளவங்களுக்கு கோவம் வராது. இந்த வீடியோ எடுத்துருக்க மாதிரி இந்த தம்பி அவன் செல்ல பிடிங்கிட்டு ஓடிரு. சல்லுன்னு வரும் கோவம், பின்னாலே இவனை விரட்டி வந்துருவான். ஏற்கனவே இவனுக்கு சத்தம் கனத்த சத்தமா இருக்கு. அதனால யாருக்காவது இடையூறு செஞ்சாதான் அவங்களுக்கு கோவம் வரும் பாத்துக்கோ. அப்ப இவருக்கு கோவம் வரணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சின்னஞ்சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு, ஏ தம்பி, ஏ பாலகா, வாங்க அண்ணா நிக்காரு பாரு. வெள்ளை யானையிலே ஒரு ஆளு, தாடியும் தலைமுடியுமா நிக்காரா ஒரு பண்டாரம். அவன் ஒரு கிறுக்கன், அவன் ஒரு மெண்டலு, அவன் ஒரு லூசு, அவன் ஒரு கோட்டிக்காரன். அவனை பௌலகத்தை விட்டு நீங்க அடிச்சு விரட்டுங்கன்னாரு. சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ள மாதிரி பிள்ளையெல்லாம் கல்லுங்கட்டியுமாகவே எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கும் அடித்தடியை பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறைகோசையவே மாத்தி அடித்தார். ஆண்டவை எப்படி அடிக்க சொன்னார்? பூவிருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரணும்னு பகவான் அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவர் எப்படி அடித்தார் தெரியுமா? சாமி போவதீர பிஞ்சோதீர போவதீர பிஞ்சோதீர காய் உதிர கனி உதிர உதிர நல்ல உதிர வெண்டு உதிர உதிர அவர் அடித்த பறைவசையினால பூலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஆண்டு மடிந்து போகுது. பூவிலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, காயிலையும் போகுது, பிச்சு பிடிங்கிட்டு போகுது. என்னது போகுது? பிச்சு பிடிங்கி போகுதுன்னா மாத்திரை வாங்கி போடியா? அத சொல்லல, அப்படி வந்து உயிர் மாத்திரையை போட்டு கேட்கலன்னு வைங்கி, 2 தார் உருண்டை வாங்கி தர முழுங்கிரு. வடிவேலு கொடுப்பாங்கல்ல, வடிவேலுக்கு அந்த மாதிரி 2 தார் உருண்டை கொடுத்துட்டோம்னா சரி, நான் தார் உருண்டை நீங்க கொடுத்தீங்கன்னு முழுங்கிருவேன். அதை வெளியாக்கணும்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு 3 கல்லை எடுத்து விரவ போட்டு அடுப்பாக்கி ஒன்னு அடுப்பு தூக்கி வைக்கணும். அதனால இளவி கிளோடி வந்துடும். சிலிண்டர்ல வைக்கணுமா? பூவி பிஞ்சினா என்ன நினைச்ச? என்னது? மரத்துல பூக்க அந்த பூவா? அந்த வேப்ப மரத்துல இருக்குல? கிடையாது. இல்ல. பூவென்று சொன்னால் ஒரு பெண்ணாக பிறந்தவள் தன் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கற்போ. ஆமையா. பிஞ்சினா பிறந்த குழந்தை. ஆமா. காய் என்றா அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம ஒரு நடுத்தரவாதி. நடுத்தரவாதி. கனின்னு சொன்னா நம்ம குடத்துக்கார மாதிரி. கனியிலே கனிந்த கனிந்த கிழவர மாதிரி. ஆமா, தாத்தா தான் போனோம்கா சீக்கிரம். ஆமா, அப்புறம் நீ போன அன்னைக்கு எனக்கு எல்லாம் நான் போக மாட்டேன் லேசில. இங்க பாரு, நீ போன அன்னைக்கு எனக்கு சுண்டல் தான், பருப்பு தான், மாவு தான், முறுக்கு தான். அதுக்கு நீ துட்டு கொடுத்து வாங்கிட்டீங்க வேண்டியானே. ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, பாவநாசம் கொண்டு போவாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? விட்டு போவோங்க, செத்து போயிட்டோம். எது எங்க சாப்பிடணுமோ அங்கங்க சாப்பிட்டா தான் மதிப்பு. பாத்துக்கோ, 50 ரூபாய் பத்திரத்தை வாங்குவேன். அச்சமுண்டா என் பேத்தி மாதவி வருவா. நான் போனோம்னா சொன்னா அவளை வீட்டுல நடையேத்த மாட்டியா? நான் என் தாத்தான்னு அழுதுகிட்டே வந்தோம்னா விட மாட்டாங்களோ என்னைய? அப்படி ஆச்சு. அப்படியே நான் போயிட்டோம்னு வச்சுக்கோ, ஆவியா வருவேன். சரி, வந்து மேல தாவிடுவேன். நீ ஆவியா வந்தேன்னு வை, உன்னைய மந்திரவாதிய கொண்டு வந்து ஆரங்கட்டி புளிய மரத்துல கொண்டு அடிச்சிட்டு வந்துருவேன். நீ அப்படி ஆணிய வச்சு அடிச்சு